வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜ் அவங்க அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாமா வந்துட்டுருக்காங்க சொல்லிடாதன்ட்டு. இப்போ அவர் வரும்போது சொன்னால் கோவப்படுவார், அதனால் வரட்டும் அதுக்கப்புறம் சொல்லான்ட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவரும் வராரு கோவப்பட்டுக்கிட்டே. யாராவது பொருள் வாங்கினாக்கா ஒழுங்காக பணம் கொடுக்குறாங்களா, நம்மளாம் கேட்டால் நான் கரெக்டாக கொடுக்குறாங்களா, நான் இல்லைன்னா கூட தான் வேறு யாராவது ஃபோன் பேசி அவங்கக்கிட்ட கேட்குற அளவு இருக்காங்களா, எல்லாத்தையும் நாமளே கேட்க வேண்டியதாக இருக்குது. வாங்கினவங்களாம் சரியாக பொருள் வாங்கிட்டு போகிறவனும் பணம் கொடுக்க மாட்டான், பொருள் எடுத்து வந்து போடுறவனும் சரியாக எடுத்து வந்து போட மாட்டான்ட்டு இவர் கடையோட டென்ஷனை வந்து திட்டி புலம்பிகிட்டு இருக்காரு. சரி சாப்பாடு எடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல சொல்லுங்கன்ட்டு ராஜு மீனாவும் சொல்கிறாங்க கோமதிக்கிட்ட. அவர் திரும்பவும் கடை விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல பழனி வந்து உட்காராரு. இன்றைக்கி என்னக்கா சாப்பாடுன்னிட்டு உப்புமாவை சொன்னோன்னே எனக்கு உப்புமாவே பிடிக்காதுக்கா, பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாமான்னிட்டு அந்த நேரத்தில் தங்கமயில் சொல்கிறாங்க, நானும் சமையல் செஞ்சுருப்பேன் விதவிதமாக, ஆனால் அத்தை தான் வேணான்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. இத்தனை நாள் தான் சாப்பிட்டீங்களே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு உப்புமாவை சாப்பிடுங்கன்ட்டு எனக்கு உப்புமாவை பிடிக்காதக்கான்ட்டு அதுக்கு அவர் திட்டுறாரு. ஏன்டா சாப்பாடு கிடைக்குது சாப்பிட்றத விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா, இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்குலாம் ஒவ்வொரு வேலைக்கு கரெக்டாக கிடைக்குது பாரு, அதனால் எப்படி தாண்டா இருக்கும்ன்ட்டு அவர் திட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. என்னத்தை மாமா கிட்ட சொல்ல முடியலன்னுட்டு ராஜு மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க கோமதிக்கிட்ட. அந்த இடத்துல திரும்ப வந்து நிற்கிறாங்க தங்கமயில். என்னத்தை இன்னும் நீங்கள் மாமா கிட்ட சொல்லலான்ட்டு அத்தை சொல்லிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சொல்லாதீங்க காண்டி என்கிட்ட சொல்லும் போது, சரி நீங்கள் சொல்லிடுங்க அத்தை நான் சொல்ல மாட்டேன்ட்டு அவங்க போயிடுறாங்க. பழனி வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. எனக்கு உப்புமாவே பிடிக்காது, எனக்கு உப்புமாவை சாப்பிட வச்சுட்டாங்க, எனக்கு பிடிக்கலன்னுட்டு அந்த இடத்துல சரவணன் செந்தியில் வந்து நிற்கிறாங்க. இருங்கடா மாப்பிள்ள, நான் கதிருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன், அவன் பரோட்டா எடுத்துன்னு வருவான் சாப்பிட்லான்னுட்டு. வேணாம்மாம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச சண்டை போடுவாங்கன்ட்டு இதை சொல்லடாத, வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நாம் 4 பேர் சாப்பிடலாம், அவன் எடுத்துன்னு வரட்டான்ட்டு நீங்கள் வேணா சாப்பிடுங்க நான் போய்ட்டேன்ட்டு அவர் கிளம்புறாரு. இவங்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதிரே பரோட்டா எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனாவும் ராஜி வராங்க. என்ன நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக சாப்பிட்றீங்கன்னுட்டு, இதை யார்கிட்ட சொல்லிடாதம்மா, தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னுட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தங்கமயில் வந்துடுறாங்க. ஏன்னா மாமாவுக்கு தெரியாத பரோட்டா வேணும் சாப்பிட்றீங்களா, அவர் அவ்வளோ தூரம் சொல்லி கூட நான் வேணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வேணும் இந்த என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, நீங்கள் கூட தான் சினிமாவுக்கு போனீங்களா, அங்கே கூட தான் வெளியே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அதுவும் எதுவும் ஒன்றாகாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம், சரி நாங்கள் வாங்கி சாப்பிட தப்பான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியல. அங்கேருந்து சரவணனை அவர் சாப்பிட்ருக்கதை வாங்கி கீழே வச்சுட்டு அவங்க கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. தங்கமயில் சரவணனை கூட்டிட்டு கீழே வராங்க. அந்த இடத்துல பாண்டியன் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. இவர் தண்ணி கேட்குறான்ட்டு அவங்கள எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்னம்மாம்மா நான் ஏதாவது உதவி பண்ணிட்டுமான்ட்டு, இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன், எங்கே யாரும் காணோம் எல்லாம் அமைதியாக இருக்குதுன்னு கேட்கும்போது சரவணன் எங்கன்னு கேட்டுன்னு அவர் தூங்க போயிட்டாரு. மற்றவங்களாம் மாடி மேலே இருக்காங்கன்ட்டு, மாடி மேலே நேற்றுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்போ இவங்க அப்படியே ஒன்று ஒன்றா பேசியே பரோட்டா சாப்பிட்டு இருக்காங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டு இவர் ஷாக்காக வராரு. இவர் கோவத்தோட மேலே வராரு. இவங்க 4 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து பார்த்து முறைக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே பண்ணி ஷாக்காக வராரு. ஏண்டா நான் அவ்வளோ தூரம் சொல்லி கூட பரோட்டா வாடகை சாப்பிட்றீங்களா, உங்களுக்குலாம் வெக்கமாகலையா, சின்ன பசங்க கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேடா, பணம் உனக்கு எங்கேருந்து கச்சுது, நீ நான் திருடனியா, கடையில் திருடனியாலாம் அவர் கேட்குறாரு. அதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இல்லை மாமான்ட்டு பின்ன எப்படி அவனுக்கு பணம் கிடச்சதுன்னு சொன்னோன்னே நான் தான் வாங்கிட்டு வந்தேன்ட்டு கதிர் சொல்கிறாரு. பணத்திமிரு இப்போ தான் சம்பாதிக்கிறேன், அதுக்குள்ளே இவ்வளோ திமிராக பேசுகிறியா, நான் கூட தான் இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறேன், ஒன்றை மாதிரி நான் திமிராக பேசலான்ட்டு அவர் திட்டிட்டு போய்ட்றாரு. பொழுது அடைஞ்சு பாண்டியன் ரோட்டில் போயிட்டுருக்காரு. தங்கமயில் வராங்க. எங்கள் மாமா போயிட்டுருக்கீங்கன்ட்டு, நீ எங்கம்மா போயிட்டு வரேன்னு கேட்டவொன்னே கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு கூட யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாமான்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா நான் வந்து பழக்கம் தான், அதனால தான் வந்துட்டு வேறு யாருக்கும் தொந்தரவு கொடுக்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தங்கச்சி எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செகண்ட் இயர் போயிட்டுருக்கான்ட்டு, படிச்சுட்டு இதுக்கு மேலே வேலைக்கு போக போகிறாங்களா, கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா சொல்லும்போது, அப்பா கல்யாணம் தான் பண்ணி வைக்கன்னு சொல்கிறாங்க. அவள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லும்போது, ஏம்மா நீ வேலைக்கு போகணுன்ட்டு ஆசை இல்லையா சொல்லும்போது, அது மாதிரிலாம் ஆசை எனக்கு இல்லைம்மா, நான் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லபடியாக சமையல் பண்ணி போட்டு வீட்டில் பார்த்துக்கிட்டாவே எனக்கு போதும்ன்ட்டு, அவ்வளோதான் எனக்கு பிடிக்குதுமாம்மா நீ இவங்க சொல்கிறாங்க. அப்போது நம்ம வீட்டில் கூட தான் பாருங்களேன், மீனா வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ராஜி கூட தான் வேலைக்கு போயிட்டு டியூஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஒரு ஷாக்காராரு. என்னம்மா சொல்கிறேன்னிட்டு, இல்லைம்மாம்மா ஏதோ வாய் தவறி சொல்லிட்டு அதை மறந்துடுங்கம்மான்றாங்க. நீ என்ன சொல்ல வந்தியா சொல்லுமான்ட்டு ஒரு திரும்ப கேட்கும்போது சொல்லிடுறாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், அத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ அத்தை அவங்ககிட்ட சொல்லலை மாதிரி இருக்குதுமாம்மா. ராஜி நீங்கள் வீட்டில் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதனால் பசங்களோட வீட்டுக்கே போய்ட்டு டியூஷன் எடுக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க மாமான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஒரு ஷாக்காக வராரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.